மங்களம் பரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ மங்களம் பரம் அப்படின்னா, மங்களம்னா எல்லாம் தெரியும் இல்லையா, நல்ல விஷயம் தரக்கூடியவர். பரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பயுமே தந்துட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். மங்களம் பரம் அப்படின்னா ஏதோ ஒரு முறை நல்லது பண்ணிட்டு விட்டுற மாட்டார். எப்ப என்ன பண்ணுவார் அவரு? நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். அதனால அவருக்கு பேரு மங்களம் பரம். பொதுவா நம்ம தேவதைகள் கிட்ட போனோம் அப்படின்னா, ஒரு முறை வழிபட்டோம் என்ன பண்ணுவாங்க தேவதைகள்? நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அமுச்சு வச்சிருவாங்க. அடுத்த முறை வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பல்ல காட்டீங்க. என்ன பல்ல காட்டுற? இல்ல போன முறை உங்களுக்கு விளக்கெல்லாம் வச்சேன், அளவெல்லாம் குத்துனேன், இந்த முறை அதெல்லாம் முடியல, கொஞ்சம் வரம் கொடுங்களேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, போன்னு அமுச்சு விட்டுருவாங்களாம். நீ என்ன பண்ணியோ அதோட என்ன பண்ணுவாங்க? சைன் ஆஃப் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆனா பகவான் அப்படி கிடையாது. நம்ம ஒரு முறை பக்தி பண்ணாலும், நீங்க எத்தனை முறை போய் நின்னாலும் பகவான் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அச்சச்சோ, உனக்கு நான் இன்னும் செய்யவே இல்லையப்பா, எதுவுமே செய்யவே இல்லையே. நீ எனக்கு எவ்வளோ பக்தி பண்ணப்பா, உனக்கு நான் இன்னும் ஒன்றும் பண்ண முடியலையே. நீ எவ்வளோ பக்தி பண்ணியிருக்க, உன்னுடைய பக்திக்கு தகுந்த நான் பலனை கொடுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் செஞ்ச பக்திக்கு மீறி என்ன பண்றாரு பகவான்? நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரா. அவர் கொடுக்கறது என்னைக்கு என்ன பண்றது கிடையாது, நிறுத்துறதே கிடையாது. அதனால அவளுக்கு பேரு மங்களம் பரம். இந்த உலகத்துல ஒருத்தர் ஒரு முறை உதவி பண்ணாவே 100 முறை சொல்லி காட்டுவாங்க. நான் தான் உதவி பண்ணேன், நான் தான் உதவி பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பகவான் என்ன தெரியுமா சொல்லுவாரு? 100 முறை உதவி பண்ணிட்டு உனக்கு ஒண்ணுமே பண்ணலையே, உனக்கு ஒண்ணுமே பண்ணலையே, உனக்கு நான் இன்னும் ஒண்ணும் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நினைப்பாராம். அதுதான் நமக்கும் அவருக்குள்ள பெரிய வித்தியாசம். அதனால அவருக்கு பேரு மங்களம் பரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்படியாக அளவு கடந்த வரங்களை கொடுக்கறதால அவருக்கு பேரு மங்களம் பரம். அடுத்த அர்த்தம் சொல்றாரு. மங்களம் பரம் அப்படின்னா அளவு கடந்த நல்ல குணங்களை கொண்டவர். மங்களம் பரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அளவு கடந்த நல்ல குணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய குணங்களை எண்ணவே முடியாதான், பகவானுடைய குற்றங்களையும் எண்ணவே முடியாதான். நம்மளும் அதான் சொல்றோம். பிரபு என்கிட்ட என்னுடைய குணங்களை என்ன பண்ண முடியாது, எண்ண முடியாது. நல்ல குணங்களை எண்ண முடியாது, தீய குணங்களை எண்ண முடியாது. பகவானுடைய நல்ல குணங்கள் எண்ண முடியாது. காரணம் என்னது? அளவு கடந்த நல்ல குணங்கள் இருக்கு, எண்ணவே முடியாது. பகவானுடைய தீய குணங்களை எண்ண முடியாது. ஏன் எண்ண முடியாது? ஏன்னா ஒண்ணுமே இல்லையே, இதுதானே எண்றதுக்கு, ஜீரோ இருக்கு. இப்ப நம்ம கிட்ட பாத்துங்களேன், நம்ம கிட்ட நல்ல குணங்களை எண்ணவே முடியாது பிரபு. என்னுடைய நல்ல குணத்தையும் ஏன், என்ன காரணம்? இருந்தா தானே எண்றதுக்கு இல்லையா? என்னுடைய தீய குணத்தை எண்ணவே முடியாது, என்ன காரணம்? நிறைய இருக்கு பிரபு அதெல்லாம் இல்லையா? நமக்கும் பகவானுக்கு இதுதான் சம்பந்தம், இதுதான் ஒரே தொடர்பு, அச்சிந்திய பேத அபேத தத்துவம் இல்லையா? அப்படி பகவானுக்கும் நமக்கும் அவ்வளவு நல்ல குணம், என்ன நல்ல குணம் நீங்க நினைச்சாலும் அந்த நல்ல குணங்கள் பகவான் கிட்ட இருக்குமா. அதான் பகவானுடைய குணங்களை பத்தி பேசும் பொழுது பிருகுவல்லி ஆனந்தவல்லி அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்துல ஒரு சில அதிகாரங்கள் தைத்திரிய உபனிஷத்துல வரும். ஸோ அதுல பிருகுவல்லி அப்படின்னு இடத்துல பிருகு முனி என்ன பண்ணார் அப்படின்னா, வருண பகவான் கிட்ட கேட்கிறார், பகவான்னா யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த பகவானை நினைச்சிட்டா என்ன, பகவானை புரிஞ்சுக்கிற எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஸோ அப்ப பிருகு மகரிஷி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எந்த ஒரு பிரம்மத்தை நீ புரிந்து கொள்வதனால இந்த உலகத்துல மறுபடியும் உனக்கு துன்பமே இல்லையோ அந்த பிரம்மத்தை நீ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, அந்த பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறார். உன்ன என்ன பண்றாரு, ஆனந்தவல்லி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரகாரத்தை ஆரம்பிக்கிறார். வேதத்துல ஒரு சாக்கை ஆரம்பிக்கிறார். இந்த ஆனந்தவல்லி அப்படிங்கிறது பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ண ஆரம்பிக்குது, சொல்ல ஆரம்பிக்குது. இதுக்கு ஸ்தூலா விந்ததி நியாயம் அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்றது உண்டு. ஸ்தூலா விந்ததி நியாயம் அப்படின்னா தெரியாத விஷயத்தை தெரிந்த விஷயத்தை கொண்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பேரு தான் ஸ்தூலா விந்ததி நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா அருந்ததி பாக்குறது அப்படின்னு ஒரு சடங்கு வச்சுட்டு இருப்பாங்க. பொதுவா இப்பெல்லாம் கல்யாணம் காலைல 9:30 மணிக்கு மேலதான் பண்றாங்க. 4:30 மணிக்கு கல்யாணம் வச்சா கல்யாண மாப்பிள்ளை எந்திரிக்கிறது கிடையாது இல்லையா? கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு, ஏன்னா பொண்ணுக்கு இப்ப வந்து யாரும் பொண்ணா இருக்கிறது கிடையாது. பொண்ணு கல்யாண ஆல்பத்துல வேற மாதிரி இருக்கு. என்னையா 2வது கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு கேட்கற அளவுக்கு இருக்கு. ஏன்னா பொண்ணு கல்யாண போட்டோல பார்த்தா வேற மாதிரி இருக்கு, அப்புறம் முகத்தெல்லாம் கழுவுனா வேற மாதிரி இருக்கு. 3 கோட்டி பெயிண்டிங் அடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களா, அதனால அது கோட்டிங் எல்லாம் போறதுக்கு நிறைய நேரம் ஆகுது. காலை 4:30 மணிக்கு எந்திரிச்சு கல்யாணம் பண்ணும் அப்படின்னா 2:30 மணிக்கு எந்திரிச்சு பெயிண்ட்லாம் ஆரம்பிச்சிடும். அதனால யாரும் கல்யாணத்தெல்லாம் இப்ப ரொம்ப சீக்கிரம் நடத்துறது கிடையாது. 9:30 மணி 10 மணிக்கு மேலதான் வைக்கிறாங்க. ஆனா அருந்ததி பாக்குறது அப்படின்னு ஒரு சடங்கு வச்சிருக்காங்க. இந்த அருந்ததி அப்படிங்கிற ஒரு சின்ன நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் மேல ஆகாசத்துல இருக்கும். கல்யாணம் பண்ணவங்க என்ன பண்ணும், அந்த அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கணும்.
அந்த வாத்தியார் என்ன பண்ணுவாரு, இந்த புரோஹிதர் என்ன பண்ணுவாருன்னா கூட்டிட்டு போவாரு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும், வாங்க அருந்ததி நட்சத்திரம் பார்க்க போலாம் வாங்கோ கூட்டிட்டு போவார். கூட்டிட்டு போனா நல்லா தக தக தகன்ட்டு மேல சூரியன் வெளிச்சம் இருக்கு. சூரிய வெளிச்சத்துல எங்க அருந்ததியை பாக்குறது, சந்திரனே பார்க்க முடியாது சொல்லுவாங்க. மேல பாரு ஒரு சின்ன நட்சத்திரம் தெரியும், துருவ நட்சத்திரம் தெரியும். அங்க ஒரு நட்சத்திரம் தெரியுது இல்லையா? தெரியுது சுவாமி, அதான் அருந்ததியா? இல்ல அது இல்ல, அதுக்கு பக்கத்துல பாரு ஒரு சின்ன நட்சத்திரம் தான். தெரியுது தெரியுது, அதுவும் அருந்ததி. அது கிடையாது, அது கிடையாது. அதுக்கு பக்கத்துல பாரு ஒரு சின்னதா ஒண்ணு இருக்கு இல்லையா? அதான் அருந்ததி. அது கிடையாது, அது கிடையாது. அதுக்கு பக்கத்துல பாரு ரொம்ப சின்ன சூக்ஷ்ம ஒரு நட்சத்திரம் இருக்கும், அதுவும் அதான் அருந்ததி. அருந்ததி நட்சத்திரம் பார்த்தாச்சு. அப்ப அவர் கேட்பாங்க, ஏன் சார் முதலே அதை காட்டிருக்கலாம்ல, நீங்க இதுல இருந்து இது எதுன்னு மாத்தி மாத்தி போனீங்க. முதலே காட்டினா என்ன தெரிஞ்சுக்க நம்மளுக்கு? அது தெரிஞ்சே இருக்கு, என்ன ரொம்ப சின்னதா இருக்கு, தெரியவே தெரியாது. அப்ப தெரிந்த விஷயத்தை கொண்டு என்ன பண்ண, நம்ம தெரியாத விஷயத்துக்கு போறோம். ஸ்தூலா விந்தத்தி நியாயம் சொல்றது உண்டு. இப்ப ஒருத்தனுக்கு வந்து வைரத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். என்ன பண்றான், கனகோபால் ப்ரோ கிட்ட வரான், வந்து எனக்கு வைரத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். வைரத்தை பத்தி சொல்லிக் கொடுங்கன்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு, வைரத்தை எடுத்து இதுதான் வைரம் அப்படின்னு சொல்லி சொன்னானே, பிரபு இதை வைரம் சொல்லிக்கல போங்க பிரபு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவான். அடப்பாவி, ஏண்டா அந்த வைரம் 5 லட்சம் ரூபாடா. ஏன்னா இந்த சின்ன சின்ன இந்த கிளாஸ் மாதிரி நம்ம நிறைய கல்லாம் பார்த்துருக்கோம், இந்த சீலிங் லைட்லாம் இருக்கும். பிரபு இதுவா வைரம் சொல்லி தூக்கி போட்டுருவான். அப்ப என்ன பண்ணுவார் அவரு, ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு உட்கார வச்சுட்டு கூழாங்கல்ல காட்டுவாரு. இந்த பாரு இது கூழாங்கல்லு, ஆமா. இதுக்கு மேல அடுத்த குவாலிட்டி இருக்கிறது கிரானைட் கல்லு, ஆமா. இதுக்கு மேல அடுத்து இருக்கிறது இரும்பு, ஆமா. அதுக்கு மேல இருக்கிறது பித்தளை இருக்கு, அதுக்கப்புறம் அலுமினியம் இருக்கு, அதுக்கப்புறம் வெள்ளி இருக்கு, அதுக்கப்புறம் தங்கம் இருக்கு, அதுக்கப்புறம் பிளாட்டினம் இருக்கு. இது எல்லாத்தையும் காட்டி காட்டி என்ன பண்றான், கடைசியில கொண்டு வந்து வைரத்தை காட்டு, இதுதான்ப்பா வைரம் சொல்லி காட்டு. வெரி குட், ஆமா இது ரொம்ப விலை மதிப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லும். அப்ப தெரிந்த விஷயத்தை கொண்டு நம்ம என்ன பண்றோம், தெரியாத விஷயத்த, விலை மதிப்பெற்ற விஷயத்தை கொண்டு என்ன பண்றோம், விலை மதிப்பில்லாத விஷயத்துக்கு என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. சோ அது போல முதல்ல பகவான்னா என்னன்னு கேள்வி கேட்டோம், என்ன பண்றாரு அவரு, நேரடியா பகவான்னா இதுன்னு சொல்ல. இப்ப நம்ம என்ன கேட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்ன கேட்டுட்டு இருக்கோம் இங்க கடைசியா என்ன சொல்லிட்டு இருந்தேன், பிருகுவல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? பிருகு மகரிஷி யாருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, வருண பகவான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பிரம்மம்னா என்னது, பகவான்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. டெஃபினேஷன் எப்படி கொடுக்குறாரு அவரு, இப்படிதான் கொடுக்குறாரு. விலை மதிப்பில்லாத விஷயத்தை கொண்டு என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி உயர்த்தி மேல மேல கொண்டு போறார். அவர் சொல்றாரு கடவுள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கடவுள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு கடவுள் என்னதான், ஃபுட்டு தான் இல்லையா, சாப்பாடு தான் இல்லையா. சாப்பாடு கிடைச்சுன்னா சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லி சொல்ற மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம், நம்மளுக்கு சாப்பாடு தான் கடவுள். ஒன்னும் சிரிக்கக்கூடிய பொருள் கிடையாது. இதுதான் வேதமே சொல்லுது. முதல்ல சொல்லுது அன்னம் பிரம்ம அப்படின்னு ஆரம்பிக்குது. அன்னமயம் பிரம்ம. நீ முதல்ல கடவுளை எதுல பார்த்து தெரிஞ்சுக்கோ, உணவுல பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா உணவு அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் உலகமே என்ன இருக்கு, இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. அன்னாத் பவந்தி பூதானி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணன். அன்னம் இல்லை அப்படின்னா எல்லாம் வீணா போயிடும். இன்னைக்கு அதான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கோம். செல்போன் ஃபேக்டரி, லேப்டாப் ஃபேக்டரி இல்லையா, இந்த ஃபேக்டரி அந்த ஃபேக்டரி எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். யாருமே வந்து தக்காளி பழம் உற்பத்தி பண்றதுக்கு ஒரு ஃபேக்டரி, அரிசி உற்பத்தி பண்றதுக்கு ஒரு ஃபேக்டரி யாரும் கட்டலாம் முடியாது. ஸோ அதெல்லாம் உற்பத்தி பண்ணா எங்க தான் போய் ஆகணும், நிலத்துக்கு போய் தான் ஆகணும். நிலத்துல போய் உழுது கொண்டு தான் ஆகணும். நாங்க வந்து ராக்கெட்டை உற்பத்தி பண்ண என்ன பண்றோம், சந்திர மண்டலத்துக்கு போறோம். எதுக்காக, அங்க போயிட்டு அங்க தண்ணி இருக்கான்னு அங்க ஆராய்ச்சி பண்ண போறோம். எதுக்கு, அங்க விவசாயம் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நம்ம தக்காளி பழத்தை விதைச்சி கொண்டு வந்து வித்தாவே 200 ரூபா வரைக்கும் போகுது இல்லையா. சந்திர மண்டலத்துல தக்காளி பழம் கொண்டு வந்து கொடுத்தா ஷோரூம்ல தான் வச்சு வைக்கணும். ஒரு தக்காளி பழம் 2000 ரூபாய் வச்சு வைக்கணும் இல்லையா. ஸோ மக்களுக்கு புரியறது கிடையாது. இன்னைக்கு எதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அதுக்கு மதிப்பு கொடுக்கறது கிடையாது. நீங்க ரோட்ல போய் பாருங்களேன், நல்ல நல்ல கிழங்கு, நல்ல பழங்கள், காய்கள்லாம் ரோட்ல வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இதே காலுக்கு போடுற ஷூவு, உதட்டுக்கு போற லிப்ஸ்டிக்கு இல்லையா, முகத்துக்கு போடுற சாயம், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஷோரூம்ல வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ எதுக்கு நம்ம உணவு, எதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுமோ அதுக்கு இன்னைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறதே கிடையாது. எந்த மாதிரி பக்தர்களுக்கு, எந்த மாதிரி நல்ல குணம் உடையவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் மதிப்பு. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஏதோ கூத்தாடிங்க, ஏதோ வந்து விளையாட்டு வீரர்கள், இவங்களுக்கு என்ன பண்றாங்க, மக்கள் அதிக மதிப்பு கொடுக்குறாங்க. நல்ல குணம் உடையவர்கள் இல்லையா, நல்ல நன்மக்கள், நல்ல பக்தர்களுக்கு இன்னைக்கு மதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுச்சு.
ஸோ இன்னைக்கு இந்த உலகத்துல யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது கிடையாது. கிருஷ்ணன் இங்க தான் ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நீங்க எதை தெரிஞ்சுக்கோங்க, அன்னத்தை மதிப்பு கொடுக்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு என்ன பண்ணும், அதை கடவுளா பாருங்கன்னு சொல்றேன். அன்னைக்கெல்லாம் அன்னத்தை தொட்டு கும்பிட்டு என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றோம், நின்னுகிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். நின்னுகிட்டே சாப்பிட்றோம். அன்னைக்கு வந்து உணவு உண்பது அப்படிங்கிறது யஜ்யத்துக்கு சமமா செஞ்சாங்க. உட்காந்து கிளீனா அதுக்கு புரோக்ஷனம்லாம் பண்ணி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றோம், நின்னுகிட்டே எத்தனைவா சாப்பிடும், கழுதை, அப்புறம் குதிரை, நாயெல்லாம் என்ன பண்ண நின்றுட்டே சாப்பிடும். சரி, நீங்க மனுஷன் என்ன பண்ணிட்டோம், அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடும். நின்னுகிட்டே சாப்பிட்டு கிடகிடன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல அன்னம் பிரம்ம அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் பிராணமயம் பிரம்ம அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் ஞானமயம் பிரம்ம, அதுக்கப்புறம் விஞ்ஞானமயம் பிரம்ம, அதுக்கப்புறம் ஆனந்தமயோ பிரம்ம அப்படின்னு சொல்லி கடைசியில முடிக்கிறார். யார் ஒருவன் ஆனந்தமே ஸ்வரூபமாக இருக்கானோ அவன் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றார். ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தத்தை ஒரு உருவப்படுத்தி வச்சோம் அப்படின்னா அதான் பிரம்மம், அதான் பகவான் சொல்றார். சோ இப்படியாக எல்லா மங்களகரமான குணங்களையும் ஆனந்தமே வடிவமாக இருக்கிறனால அவனுக்கு பேரு மங்களம் பரம் அப்படின்னு சொல்றார். அதே போல இந்த உலகத்துல எல்லாருக்கும் தேவையான எல்லா விதமான ஆனந்தத்தையும் தரக்கூடியவரா இருக்காரா, அவர் தான் பகவான் சொல்றார். நம்ம ஒரு யாரையா நம்ம இப்ப யாத்திரா கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேரை யாத்திரா கூட்டிட்டு போனா 10 பேர்கிட்ட கேட்கிறோம், என்ன நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மெனு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஐட்டம் வேணும், எனக்கு இந்த மெனு வேணும், எனக்கு அந்த மெனு வேணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம் 10 பேரை வச்சு மேய்க்கிறது. ஆனா பகவான் என்ன பண்றாரு, இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்வாளிகளையும் எல்லா விருப்பங்களையும் என்ன பண்றாரு, அவரு பூர்த்தி பண்றார். நித்யோ நித்யானாம் சேதனாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். இந்த உலகத்துல எத்தனை உயிரினங்கள் இருக்கோ, எத்தனை வகையான விருப்பங்கள் இருக்கோ, எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அவரு பூர்த்தி பண்றாராம். ஆனா அவருக்கு பேரு